பள்ளிமா முளைக்கு குஷ்டமுண்டாமே நான் பள்ளிக்கு வந்தேன் கீழ் படியில உட்காந்துக்கிட்டு இருந்தேன். எதுக்கு? நான் கூட 10 ரூபா போட்டு 20 கொண்டு வரல, எடுத்து வரல. 10 ரூபா போட்டு சொல்லாத போறேன். சொல்லாத போறதா நல்லதான். ஓகே. அப்படி இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகாநாடு, பேரும் புகழும் சிறந்த நம்ம கருக்கல்வாடி என்றால் சொந்த தாய் திருநாடு. ஆண்களாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்களாக பிறந்த தாய்மார்களும் பெரியோர் சிறியோர் யாவற்ற பேர்களும் இந்த சபையின் முன்னதாக அமர்ந்திருக்கிறார்கள். தவறு செய்தால் எவ்வாறு பொறுத்தருளீர்களோ அதுபோல் பொறுத்தருள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். ராமோஜயம். அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் இந்த பெரிய கருமாரி அம்மன் கோவிலில் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? இந்த நாடகத்தில் இன்னைக்கு நாடகம் சொல்றாரு. அந்த நாடகத்தில் நான் என்ன வேடம் வீட்டிருக்கிறேன் என்று தெரியுமா? ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய காளி மாரி சண்டை என்ற தெருக்கூத்தில் நான் யார், என் தாய் தந்தை யார் என்று சொல்ல வேண்டுமல்ல, இதோ தெரிவிக்கின்றேன். சத்திய லோகவாசன் நாரத மாமுனியும் நானே, நாரத நானும் நாரத மாமுனியும் நானே. கவிய பரமம் உண்டு கைகளால் இளையந்தி, கவிய பரமம் உண்டு கைகளால் இளையந்தி. நாரத மாமுனியும் நானே. சாபையை நாடி நாரத மாமுனியும் நானே. சத்திய லோகவாசன் சதுர்முக என்ற செல்வன், சத்திய லோகவாசன் பரமானந்தம். சத்தியலோகவாசன் சதுர்முக ஈன்ற செல்வன். என் பெயரோ பிரிலோக சஞ்சாரியாக கூடிய நாரத மாமுனிவன். அப்படியும் சொல்லலாம், கலக பிரியோன் என்றும் சொல்லலாம். ஆமா, உங்க பேரு நாரத மகாமுனிவன் இருந்தாலும் உன் தாய் தந்தை யாரு, உன் நாடு எது தெரிவிக்கின்றேன். பத்து மாதம் தான் சுமந்த
அடா பரமானந்தம், என்னை 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்து எடுத்தால் அல்லவா என்னுடைய தாய். கல்விக்கே அதிபதியாக விளங்கக்கூடிய கலைவாணி சரஸ்வதி தேவி. ஓ கலைவாணி சரஸ்வதி துஷ்டமுண்டமே, என்ன புண்டையானு தெரியாது. என் தாயோ கலைவாணி சரஸ்வதி தேவி. ஓ கலைவாணி சரஸ்வதி தேவி. கலைவாணி சரஸ்வதி தேவி அப்படி விளக்க சொன்ன பரவாயில்ல. தாயோ சரஸ்வதி அப்படி இருந்தாலும் என்னுடைய தந்தையார் யார் தெரியுமா? யாரு? பிண்டம் முடிக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மதேவன். பிண்டம் முடிக்கும் தொழில். ஆமா. அடா துஷ்டமுண்டமே, அப்படி இல்ல. பிண்டம் முடிக்கும் தொழில் அவரு தந்தைக்கு. ஆமா. ஆமா, உன் தந்தையாருக்கு அதான் வேலை. ஆமா, வேற வேலையே இல்ல. வேற வேலையே இல்ல. ஒரு நாளைக்கு எத்தனை குடிப்பாரு? அது கணக்கே இல்ல. ஓட எடுத்து வர இல்ல. துஷ்டமுண்டமே, உங்க திருமண வாழ்க்கையில் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவங்க அப்பா எப்படி தெரியுமா? ஊரத்தில் ஒருவராகிய சொல்லக்கூடிய பிரம்மதேவன். ஆமா. அவரு இல்லனா நாம இல்ல. ஏசாமி தந்தைக்கு நான் இல்ல. ஆமா, யாரும் இல்ல. எங்க அப்பா இல்ல. உங்க அப்பா இல்ல. எங்க அம்மா இல்ல. அம்மாவும் இல்ல. இப்படி மாடி மகன் யாருமே இல்ல. யாருமே கிடையாது. அப்பா இல்ல. ஆமா. எங்க பாட்டி இல்ல. எங்க பாட்டி இல்ல. பப்பா நாங்க தான் நாங்களா பிறந்தோம். ஆமா. இதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஜமி எங்க பாட்டி பொறுப்பிச்சீங்க. ஆமா. உங்க அப்பா? ஆமா. எங்க அப்பனா பொறுப்பிச்சது நான் தான், என் தந்தை தான். எங்க பாட்டை பிறக்க விட்டு எங்க பாட்டி விட்டு பிறக்க வச்சது ரொம்ப தப்பு. ஏன்னு கேளு, எங்க பாட்டி பிறக்க வைக்கணும் எங்க அப்பா பிறந்தான். எங்க அப்பா நான் பிறந்தேன். எல்லாத்துக்கிட்ட அடி வாங்குறேன். துஷ்டமுண்டமே, என் அப்பனோட வேலை அந்த வேலை இல்ல. உங்க திருமண வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சடங்குகள் அத்தனையும் அப்படியே நடக்கும். உன் அப்பன் தெரிஞ்சு செய்யறான், என் அப்பன் தெரியாத செய்யற வேலை. திருட்டு புண்டை. துஷ்டமுண்டமே, அப்படி இல்ல. உங்க அப்பனை பத்தி எனக்கு தெரியாது. அப்படி இருந்தாலும் எனக்கு என்ன வேலை தெரியுமா? நான் என்ன வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டுமல்ல? தெரிவிக்கின்றேன். அப்படி இருந்தாலும் நானும் நாரத மாமுனிவன். எனக்கு என்ன வேலை தெரியுமா? நந்தவன செல்வதுண்டே நாரதானு. தம்பி தம்பி லைவ்ல ஓடிட்டு இருக்கு. நந்தவனம் தானும் சென்று நறுமலர்களை பாரிப்பாருண்டே. நாரதானு மலர்களை தான் பாரித்து பூஜைகள் செய்வதுண்டே.
அடா பரமானந்தம், காலையில நான் எழுந்து குளித்து விட்டு நந்தவனத்திற்கு சென்று நறுமலர்களை பறித்து வந்து என் தந்தைக்கு பாத பூஜைகள் செய்வது என்னுடைய தினந்தோறும் வழக்கம். இப்ப என் வேலை அப்படி. காலையில நீ என்ன பண்ணுவ? தனி வேலைங்க. என்ன வேலை? அப்படி இருந்தாலும் என்னுடைய காலையில் வேலையோ நந்தவனத்திற்கு சென்று நறுமலர்களை பறித்து என் தந்தைக்கு பாத பூஜை செய்வது வழக்கம். ஒரு நாள் ஒரு பொழுதில் நான் நந்தவனத்திற்கு சென்றேன். சிறு வயதில் அப்படி நந்தவனத்திற்கு சென்ற பொழுது மேலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு மூலேணி மார்க்கமாக யார் வந்தாங்க? தேவ கன்னிகள் வந்தார்கள். தேவகன்னிகள் பூலோகத்துல. ஆமா, பூலோகம் வந்தாங்க. ஆமா. எதற்காக என்றால் தாமரை தடாகம் என்ற குளத்தில் நீராடுவதற்காக. அப்படி நீராடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள், அப்படி அவர்கள் தேவக்கன்னிகள் வருவது வளர்க்கும். அப்படி வந்து தாமரை தடாக குளத்தில் நீராடிவிட்டு கரை ஓரத்தில் நடனம் புரிந்து கொண்டிருந்தார்கள். நானோ சிறு வயது. அந்த நடனத்தை பார்த்து சிறிது நேரம் மெய் சிலுத்து நின்று விட்டேன். அப்படி அந்த நடனத்தை பார்த்ததால் பொழுதோ விடிந்து விட்டது. மலர்கள், வாடிய மலர்கள் மட்டுமே கிடைத்தது. அடடா, விடிந்து விட்டதே என்று 4 திசைகளுக்கும் சென்று பார்த்தேன். வாடிய மலர்கள் மட்டுமே கிடைத்தது. என் தந்தையாருக்கு பாத பூஜை செய்ய வேண்டுமே, மலர்கள் இல்லையே, என்ன செய்வது என்று தெரியாமல் என் தந்தையாரிடம் ஒரு சிறிய பொய்யுரைத்தேன். எப்படி என்றால், நான் நந்தவனத்திற்கு சென்றேன். 4 திசைகளுக்கும் சென்று பார்த்தேன். வாடிய மலர்கள் மட்டுமே கிடைத்தது. நறுமலர்கள் கிடைக்கவில்லை தந்தையே என்று கூறினேன். என் தந்தையோ படைக்கும் தொழிலை செய்யக்கூடியவர் அல்ல. அவர் நாண திருஷ்டியால் பார்த்தார். பொய் சொல்றானா உண்மை சொல்றானா அப்படின்னு நாண திருஷ்டியால் பார்த்தார். அவர் தேவர் இல்ல. அந்த பார்க்கும் பொழுது நான் நடன மாதிரிகளை பார்த்தது அவர் கண் முன்னால் தெரிந்தது. உடனே ஆக்ரோஷ கோபமாகி, ஒரு தேவனுக்கு பிள்ளையாக பிறந்த நீ என்னிடமே பொய் உரைத்தாய் அல்லவா, இன்று முதல் நாள்தோறும் ஒரு பொய்யை சொல்ல வேண்டும், அதாவது கலகம் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நீ கலகம் செய்யவில்லை என்றால் உன் காலோ தூண் போல் வீங்கும், உன் வயிறோ வண்ணாந்தாலி போல் வீங்கும், உன் தலையோ சுக்குநூறாக வெடித்துவிடும். பிடி சாபம் என்றார். இந்த சாபத்தை வாங்கி கொண்டு என்ன செய்தேன் தெரியுமா? வெள்ளிங்கிரி தன்னை நாடினான் நாரதமுனி, அங்கு வேகமாக நடந்தான் நாரதமுனி. கைலங்கிரி தன்னை நாடினான் நாரதமுனி, வேகமாக நடந்தான் நாரதமுனி. கைலங்கிரி தன்னை நாடி. அடா பரமானந்தம், தந்தையிடம் சாபத்தை வாங்கி கொண்ட நான் என் தாத்தாவாகிய சிவபெருமானை சந்திக்க சென்றேன். எங்க? வெள்ளிங்கிரிக்கு. அங்கு வெள்ளிங்கிரி சென்று என் தாத்தாவின் பாதத்தை பணிந்தேன். என்றும் சுகமாக வாழ்வாய் நாரதா என்று வார்த்தை கொடுத்தார். என் தந்தையார் கொடுத்த சாபத்தை என் தாத்தாவிடம் எடுத்து கூறினேன். அதற்கு உன் தந்தையார் சாபம் கொடுத்தால் கொடுத்ததுதான், இதுக்கு சாப விமோசனம் கிடையாது, அதுக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன் என்றார். என்ன சொன்னார் என்றால், உனக்கு நாள்தோறும் கலகம் செய்ய வேண்டும், அதுதானே உன் தந்தை கொடுத்த சாபம்.
இந்த ஜகம் என்றால் உலகம். இந்த ஜகத்தில் நீ கலகம் செய்ய வேண்டும் என்றால் ஜகமாலையை உனக்கு தருகிறேன். இது என் தாத்தா கொடுத்த ஜகன்மாலை. ஆமா, கலகம் இது உத்ராட்ச கொட்டை. துஷ்ட முண்டமே, உத்ராட்ச கொட்டை. அப்படி இந்த ஜெகமாலையை கொடுத்து உனக்கு கலகம் கிடைக்கவில்லை என்றால் இந்த ஜெகமாலையை எடுத்து என்னுடைய திருநாமத்தை உச்சரித்தால் உனக்கு கலகம் இருக்கும் இடம் தெரிந்துவிடும் என்று கூறினார். கலதையெல்லாம் வேண்டாம். அப்படி இருந்தாலும் இந்த சாபத்தை, இந்த வரத்தை வாங்கி கொண்டு நான் எங்கு சென்றேன் தெரியுமா? வைகுண்டம் தன்னை நாடினான் நாரதமுனி. அது வேகமாக நடந்தான் நாரதமுனி. தாத்தாவை தன்னை தேடியே நாரதமுனி. சிவபெருமானிடம் வரத்தை வாங்கி கொண்டு நேராக எங்க சென்றேன் தெரியுமா? வைகுண்டம் சென்றேன். என் சொந்த தாத்தாவாகிய கண்ணனின் பாதத்தை பணிந்தேன். என்றும் சுகமாக வாழ்வாய் நாரதன் என்று கூறினார். என்றும் சுகமாக வாழ்வாய் பேரணி என்று கூறினார். என் தந்தையார் கொடுத்த சாபத்தை எடுத்து கூறினேன். அதற்கு என் தாத்தாவாகிய கண்ணன், உன் தந்தையார் சாபம் கொடுத்தால் கொடுத்ததுதான், இதுக்கு சாப விமோசனம் கிடையாது, இதற்கு நான் உபாயம் தருகிறேன். உனக்கு ஜகமாலையை கொடுத்து விட்டார் சிவபெருமான். நானும் மகதி என்ற வீணையை உன்னிடம் தருகிறேன். இந்த வீணைக்கு பேரு மகதி. இந்த வீணையை எடுத்துக்கொண்டு என்னுடைய திருநாமத்தை நாரதா நாராயணா நாராயணா என்று என்னுடைய திருநாமத்தை உச்சரித்தால் உனக்கு எந்த சாபமும் நேராது. நீ தேவர்களுக்கும் கலகம் செய், மானிடர்களுக்கும் கலகம் செய், அசுராதிகளுக்கும் கலகம் செய், உனக்கு எந்த அப்படின்னு தாத்தா சொன்னாரு. ஆமா, அந்த சாபத்தை வாங்கி, அந்த வரத்தை வாங்கி கொண்டு அன்றையிலிருந்து இன்று வரை இன்னைக்கு உங்களுக்கு கலகம் இல்லை. ஆமா, நாராயணா நாராயணா என்று என் என் தாத்தாவுடைய திருநாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லு. இன்னைக்கு எனக்கோ யாராருக்கு கலகம் பண்ணனு தெரியணும். அப்படி சொன்னா நீ வந்து கலகம் செஞ்சுக்கிற யார் வீட்டை குட்டிச்சோறு பண்ணிக்கிற அப்படின்னு தெரியணும். அப்படி சொல்லணும்னா சொல்லிக்கொண்டே போகலாம். நீ கேட்டங்கிறதுக்கோசரம் ஒரு 2 உதாரணம் சொல்றேன். பார்வதிக்கும் மரமானர்க்கும் பாரின் செய்தேன். இருந்து கலைக்கு இருவரும் வந்தார்கள். இருவரும் வந்து என் குடிலுக்கு வாருங்கள் என்று கூறினேன். இருவரும் வந்தார்கள். 3 தலவாழ் இலையை போட்டு மூவருக்கும் 3 இலைக்கும் சமமாக சாதம் பரிமாறினேன். முதலில் 2 பாட்டியை அமர சொன்னேன்.
இரண்டாவது என்று தாத்தாவாகிய சிவபெருமான் அமர்ந்தார். உடனே நாரதா மூன்றாவது இலையில நீ அமர்ந்து சாப்பிடு என்றார். அது எந்த இலை எனக்கல்ல தாத்தா, உங்கள் தலையில் அமர்ந்திருக்கிறார்களே கங்காதேவி என்னுடைய பெரிய பாட்டி, அவர்களை இறக்கி விடுங்கள் அன்னம் அருந்தட்டும் என்று கூறினேன். ஆமா, அது வரைக்கும் என் பாட்டியாகிய பார்வதிக்கு தலையில் கங்காதேவி இருப்பது தெரியாது. அப்படி ஆமா. அப்புறம் விநாயகருக்கும் முருகனுக்கும் எப்படி கலகம் செய்தேன் என்று தெரியுமா? நாண பழம் ஒன்று கிடைத்தது. அந்த நாணப்பழத்தை எடுத்துக்கொண்டு என் தாத்தாவை சிவபெருமான இடத்தில் கொடுத்தேன். தாத்தா, இதோ நாணப்பழம், நான் அருந்துவதை விட நீங்கள் அருந்து உண்டால் ஒரு பலன் கிடைக்கும் அப்படி என்று கூறினேன். என் தாத்தா வாங்கி அந்த கனியை பெற்றுக்கொண்டார். சரி, நான் இதே நாணம் கொடுத்த கனியாச்சு, இதுல என்ன வெள்ளங்க இருக்குதுன்னு தெரியல. அதனால பாட்டியிடம் கொடுத்து விட்டார். பாட்டியிடம் கொடுத்ததும் இதுல சிவபெருமானே வேணான்னு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. சரி, இந்த கனி நமக்கு எதுக்கு, எனக்கு பிறகு என்னுடைய பிள்ளைகள் தானே அப்படி என்று முருகனிடம் 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்து விடலாம் அப்படி என்று பாட்டி கூறினார். நான் என்ன சொன்னேன், இந்த பழத்தை 2ஆக பிரிச்சு சாப்பிடக்கூடாது. யாரு சாப்பிட்டாலும் சரி ஒரு பழமா முழுசுமா தான் சாப்பிடணும். ஆமா, பிரித்து கொடுக்க கூடாது என்று கூறினேன். சரி, என் தாத்தா என்ன கூறினார், இதோ நாணப்பழம், இந்த பழம் உனக்கு கிடைக்கும், சாப்பிட யார் தகுதி வேண்டுமல்ல, 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், இந்த பழத்தை சாப்பிட யாருக்கு தகுதி இருக்கிறது என்று பரிசோதித்து பார்க்கலாம், ஒரு போட்டி வைக்கலாம். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஞானப்பழம். என்ன போட்டி என்று கேட்டார் என் தாத்தா. இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞானப்பழம் அப்படி என்று கூறினார். முருகன் உடனே மயில் மீது ஏறி அமர்ந்து கொண்டு ஒரு நொடியில் சுற்றி வருகிறான் என்று மயில் மேல் அமர்ந்து கொண்டு கிளம்பிவிட்டான். விநாயகரோ நாரதா என்று என்னை அழைத்தார். நானும் சென்றேன். உலகம் என்றால் என்ன? உலகம்தான் அம்மையப்பன், தாய் தந்தை தான் உலகம் அப்படி என்று கூறினேன். உடனே விநாயகர் என்ன செய்தார், தாய் தந்தையை சுற்றி வந்து அந்த ஞான பழத்தை பெற்றுக்கொண்டார். உலகத்தை சுற்றி வர்றதுக்கு முருகன் போயிருக்கிறானே. உடனே உலகத்தை சுற்றி வர முருகன் சென்றவன் வந்தான். அண்ணா, தம்பி, இந்த ஞானப்பழம் எனக்கே கிடைத்து விட்டது என்று விநாயகர் கூற முருகனுக்கோ ஏகப்பட்ட கோபம். நான் தானே உலகத்தை முதல்ல சுத்தி வந்தேன், எனக்கு கொடுக்காம எப்படி என் அண்ணனுக்கு கொடுத்தீங்க? அப்படின்னு கேட்க, மகனே முருகா, உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன என்று உங்கள் அண்ணன் நாரதையிடம் கேட்க, விநாயகர் கேட்க, உலகம்தான் அம்மையப்பன், அம்மையப்பன் தான் உலகம் அப்படி என்று நாரதன் சொன்னதும் எங்களை எளிமேல் அமர்ந்து கொண்டு எங்களை சுற்றி வலம் வந்து இந்த கனியை பெற்றுக்கொண்டான் என்று என் தாத்தா சொல்ல, உடனே கோபமாகி சன்னியாசி கோபம் கொண்டு அன்று முதல் இன்று வரை பழனியில் அமர்ந்து கொண்டு கோடான கோடி பக்தர்களுக்கு காட்சி புரிந்து கொண்டிருக்கிறார், அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார். 2ஆ பிரிச்சது 3ஆ. நாரதனோட கலகம் எப்படி இருக்குன்னா, இப்ப ஒரு பாம்பு ஓடுதுன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவேன்? பாம்பு ஓடுனா சமயம் ஒரு பாம்பு எடுத்து அடிப்பேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என் கையில தடி எடுத்து நான் பாம்பும் நான் அடிச்சனா பாம்பும் சாவாது, அந்த தடியும் ஒடியாது. ஆமா, நாரதனோட கலகம் என்னைக்கு நன்மையில தான் முடியும். அதனால அப்படி இருந்தாலும்
இன்றைக்கோ கலகம் இருக்கும் இடம் தெரியவில்லை. ஆமா மகனே இப்படி கலதை வேணும். கலதைய அடா துஷ்டமுண்டமே. என்ன கல்லா போயிருன்னு திட்டிச்சு போடுவேன். என்னடா கல்லா கல்லாவா என்கிட்ட குடிக்குது வச்சு ஜல்லி பண்ணி நிறைய ஊட்டியா? ஆமா கலகம் இருக்கும் இடம் தெரியவில்லை. அதுக்கு என்ன பண்ணலாம்னா என் தாத்தா கொடுத்த சிவபாலை எடுத்து என் தாத்தாவுடைய திருநாமத்தை உச்சரித்தால் கலகம் இருக்கும் இடம் தெரிந்துவிடும். ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா சதிதரணே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா பார்வதி மலநாளனே ஓம் சிவாய சங்கரா சதிதரணே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா சதிதரணே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா நாராயண நாராயண கங்காதரா கங்காதரா கவரி மனோதரா நீலகண்டா ஓமரகர மகாதேவோ துஷ்டமுண்டமே. கலகம் இருக்கும் இடம் தெரிஞ்சு விட்டது. கலதை கலகம் கலகம் கலகமே இது நல்ல கலகம் கலகமே நாடி வந்த கலகமே என்னை தேடி வந்த கலகமே கலகம் கலகம் கலகமே இது நல்ல கலகம் கலகமே நாராயண நாராயண அடா சாமி பரமானந்தம் சொல்லு சாமி. இப்ப கலகம் இருக்கும் இடம் தெரிந்து விட்டது. மகனே எங்க போகணும் தெரியுமா? இப்ப கலகம்னா யார சந்தித்த கலகம் ஏக சக்கராவணம் செல்ல வேண்டும். சரி ஏக சக்கராவணம் சென்று மதிசூரனை சந்தித்தால் அங்க கலகம் நமக்கு கிடைத்து. ஆமா ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே